பலம் நீயே பழனி முருகா, ஞானத்தின் வடிவே பழனி முருகா. வணக்கம் நண்பர்களே. தமிழர்களோட ஆன்மீக நெஞ்சில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிற கோவில் தான் பழனி முருகன் கோவில். இது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல, ஆன்மீகம், வரலாறு, மரபு, மருத்துவம் மற்றும் விஞ்ஞானம் என அனைத்தையும் ஒரே இடத்துல காணக்கூடிய ஒரு தெய்வீக தலம். பகவான் முருகனின் அந்த நிதான சிரிப்பு நினைவில் வரும்போது நம் உள்ளம் தானே உருகும். பலம் நீயே பழனி முருகா, ஞானத்தின் வடிவே பழனி முருகா. பழனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. சரியா திண்டுக்கல்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நம்ம பழனி போகணும்னா நம்ம திண்டுக்கல் நேராக வந்து திண்டுக்கல்லேருந்து பஸ்ஸஸ் நிறையா இருக்கு. இல்லையா போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை, அதில் விளங்கும் பரிபூரண சக்தி. பலம் நீயே பழனி முருகா, தவத்தின் சுடரே பழனி முருகா. இந்த பழனி மலையில் உள்ள முருகன் சிலை பார்த்தீங்கன்னா போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிலை. இது சாதாரண சிலை கிடையாது, ஒரு சாதாரண கல்லில் செஞ்ச சிலை கிடையாது. இது நவபாஷானத்திலான சிலை. நவபாஷானம் என்ன? நவபாஷானம்னா ஒரு வகை மூலிகை கொண்ட ஒரு பொருள். கடினமான ஏற்றம், ஆனால் உன்னையே நாடி வரும் பாதை. எவ்வளவு வலியும் ஆனந்தமாயிருக்கிறது. பலம் நீயே பழனி முருகா, எனக்குள் உள்ள ஒளி நீயே, ஒடுக்கமும் நீயே பழனி முருகா. முருகனை என்று உணர்ந்தோமோ அன்றிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நேராக வரும். பழனியில் ஒரு முறை சென்று தரிசனம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்ய துடிப்பார்கள். இது வழிபாட்டுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு ஜீவ சாட்சி. பலம் நீயே பழனி முருகா, ஞானத்தின் வடிவே பழனி முருகா. வணக்கம் நண்பர்களே. தமிழர்களோட ஆன்மீக நெஞ்சில் நீங்க இடம் பிடிச்சிருக்கிற கோவில் தான் பழனி முருகன் கோவில். இது வெறும் ஒரு கோவில் மட்டுமல்ல, ஆன்மீகம், வரலாறு, மரபு, மருத்துவம் மற்றும் விஞ்ஞானம் என அனைத்தையும் ஒரே இடத்துல காணக்கூடிய ஒரு தெய்வீக தலம். இந்த வீடியோவில் பழனி கோவிலோட வரலாறு, அதன் ஆன்மீக அதிசயங்கள், சிறப்புகள் மற்றும் பக்தர்கள் வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புதிய தகவல்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பகவான் முருகனின் அந்த நிதான சிரிப்பு நினைவில் வரும்போது நம் உள்ளம் தானே உருகும். பலம் நீயே பழனி முருகா, ஞானத்தின் வடிவே பழனி முருகா. பழனி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு. சரியா திண்டுக்கல்லேருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நம்ம பழனி போகணும்னா நம்ம திண்டுக்கல் நேராக வந்து திண்டுக்கல்லேருந்து பஸ்ஸஸ் நிறையா இருக்கு. இல்லைன்னா மதுரையிலேருந்து பஸ்ஸஸ் நிறையா இருக்கு. நம்ம சென்னையிலேருந்து வரணும் பார்த்தீங்கன்னா சென்னை, திண்டிவனம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், பழனி. மதுரையிலேருந்து வரணும்னா மதுரை, வாடிப்பட்டி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி. இந்த ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பழனி போகிறதுக்கு ஒரு உகந்த வழிகளாக இருக்கும். பழனியில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானை தண்டாயுதபாணி அப்படின்னு சொல்றாங்க. பரம்பொருளான சிவபெருமான், பார்வதி தேவி மற்றும் முருகன், கணபதி ஆகியோரோட வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஞானப்பழ தரிசனம். சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஞானப்பழத்தை தனது புத்திரர்களான முருகன் மற்றும் கணபதி, அந்த கணேசர், இந்த 2 பேர்த்துக்கு யாருக்கு தருவது அப்படின்ட்டு தர்றதுக்கான ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இதில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான் பார்த்தீங்கன்னா தனது தாய் தந்தையான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை சுற்றி வந்துடுறார். பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா தன்னோட வாகனமான மயில் வாகனத்தில் வந்து இந்த உலகையே சுற்றி வர்றார் அப்படின்னு ஒரு புராண கதைகள் இருக்கு. இந்த தகவல் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு தெரிய வருது. இதை தெரிஞ்ச முருகப்பெருமான்
நம்ம இவ்வளோ தூரம் வந்து நம்ம உலகத்தையே சுற்றி வரோம். பட் கணேசர் பார்த்தீங்கன்னா தன்னோட தாய் தந்தையை சுற்றி வந்து வெற்றி பெற்றதாக அறிக்கப்பட போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறார். இதனால் முருகப்பெருமான் வந்து மனமுனைந்து பார்த்தீங்கன்னா பழனிமலைக்கு வர்றார். பழனிமலையில் வந்து தவம் இருக்கிறார். இதை அறிஞ்ச பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அங்கே வந்து பழம் நீயே அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதுவே பழனியோட ஆழமான பொருள். பழம் ப்ளஸ் நீ, பழம் நீ, இந்த பழம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்றாங்க. போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலை, அதில் விளங்கும் பரிபூரண சக்தி. பழம் நீயே பழனி முருகா, தவத்தின் சுடரே பழனி முருகா. இந்த பழனி மலையில் உள்ள முருகன் சிலை பார்த்தீங்கன்னா போகர் சித்தரால் உருவாக்கப்பட்ட சிலை. இது சாதாரண சிலை கிடையாது, ஒரு சாதாரண கல்ல செஞ்ச சிலை கிடையாது. இது நவபாஷானத்திலான சிலை. நவபாஷானம் என்ன? நவபாஷானம்னா ஒரு வகை மூலிகை போன்ற ஒரு பொருள் தான். பல வகையான ஒரு மூலிகை பொருட்கள் அடங்கிய ஒரு கலவை தான் நவபாஷானம். இந்த நவபாஷானத்தில் செஞ்ச சிலை தான் இந்த முருகன் சிலை அப்படின்னு சொல்கிறாங்க. போகர் உருவாக்கிய இந்த பழனிமலை கோவிலோட சிலை பார்த்தீங்கன்னா பக்தர்களோட இருளை அகற்றி பக்தர்களுக்கு வழிகாட்டும் ஒரு ஒளியாக திகழ்கிறது. கடினமான ஏற்றம், ஆனால் உன்னையே நாடி வரும் பாதை எவ்வளவு வலியும் ஆனந்தமாயிருக்கிறது. பழம் நீயே பழனி முருகா, எனக்குள் உள்ள ஒளி நீயே, ஒழுக்கமும் நீயே பழனி முருகா. பழனி கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை கோவில். இந்த பழனி மலை 693 அடிகள் உயரம் கொண்ட ஒரு மலை. இந்த மலைக்கு ஏற 3 வழி உண்டு. ஒன்று வந்து படிக்கட்டில் ஏறலாம், இன்னொன்று பெஞ்சு, இன்னொன்று கேபிள் கார். படிக்கட்டில் வந்து யங் ஏஜ் பீப்புள் வந்து ஈஸியாக ஏறலாம். பட் கொஞ்சம் வயசானவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க வந்து விஞ்ச் அல்லது கேபிள் கார் வசதியை யூஸ் பண்ணிக்கலாம். விஞ்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரெயின் போன்ற ஒரு அமைப்பு வந்து ரோப் மூலிமா இழுப்பாங்க மேலேருந்து. ஸோ அதை தான் விஞ்சுன்னு சொல்கிறாங்க. கேபிள் கார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ கேபிள் கார் வசதியும் இருக்குது, விஞ்ச் சேவை இருக்குது. அது மாதிரி படிக்கட்டு வழியிலையும் ஏறலாம். பழம் நீயே பழனி முருகா, ஞானத்தின் வடிவே பழனி முருகா. இந்த உலக பிரசித்தி பெற்ற பழனி கோவிலில் டெய்லி அபிஷேகங்கள், தீபாராதனைகள், அலங்காரங்கள், பஜனைகள் சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு. முக்கியமாக தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்தசஷ்டி திருவிழா போன்ற திருவிழாக்களில் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து கோயில் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க. சிலர் காவடி எடுத்து வராங்க, சிலர் அங்க பிரதட்சணம் பண்றாங்க, சிலர் துலாபாரம் கொடுக்குறாங்க, சிலர் பால் குடம் எடுக்கிறாங்க. இது போல தங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி முருகனோட அருளை அவங்க பெற்றுட்டு வராங்க. பழனி மலை ஒரு ஆன்மீக பயணத்திற்கு மட்டுமல்ல, உள்ளத்தை கட்டுப்படுத்தும் நெறிமுறைகளுக்கும் உண்டான இடமும் கூட. முருகனை என்று உணர்ந்தோமோ அன்றிலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நேராக வரும். பழனியில் ஒரு முறை சென்று தரிசனம் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் தரிசனம் செய்ய துடிப்பார்கள். இது வழிபாட்டுக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு ஜீவ சாட்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.